வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது வந்து ரிவ்யூ கிடையாது. இது வந்து அகெயின் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. துபாயில், அபுதாபியில் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து காசு வாங்கினாங்களா, இல்லை காசு கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த சிவிக் சென்ஸ் அண்ட் இந்தியாவில் எப்படி, யூஏயில் எப்படி, எவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அண்டு இந்த கார்ஸ் எவ்வளோ காஸ்ட்லி, இது தியேட்டர் கிடையாதுன்னு சொல்கிற விஷயம், ஏன் தியேட்டரில் என்ன நடக்குதுன்ற விஷயம், இவ்வளோ விஷயங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அஜித் சார் பேசின ஒரு கிளிப்பை போட்டு வைரல் பண்ணிவிட்டு, வழக்கம் போல் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் மேலே கவலை இல்லை, அவர் ஒரு எலிட் ஆக்டர், அதுக்கப்புறம் வந்து படத்தோட ரேஸில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அவரோட ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சூர்யா சாரோட ஃபோட்டோஸ் வச்சு ஃபேன்ஸுங்கிற பேரில் ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னொரு ஒரு ஆக்டர் அவரோட ஃபோட்டோ வச்சு வந்து இந்த மாதிரி சோஷியலாக வந்து பயங்கரமாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏன் அவர் பேர் மென்ஷன் பண்ணலன்னா, அது இப்போ மென்ஷன் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடுன்னு சொல்லி அது டேக் ஆகிடுது. அதனால தான் பேர் மென்ஷன் பண்ணல. நத்திங் மச். சரி, ஃபஸ்ட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 தடவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப ஈஸியெல்லாம் நடக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வழக்கம் போல் அப்படி இப்படின்னு அந்த ஏரியாவுக்குள்ளே போய் ஒரு ஃபேனாக என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபேனாக க்யூவில் நின்று லைனில் நின்று லைனையும் ஒருங்கிணைச்சு அந்த க்ரௌட் மேனேஜ் பண்ணுறதுல குட்டியாக ஒரு ஓரமாக ஒரு குட்டி ஹெல்ப்பாக இருந்து ஃபேனாக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. என்கிட்ட பர்சனலாக அதுக்கான வீடியோஸும் இருக்குது. நான் வந்து க்ரௌடாக நிற்கிற மாதிரியும் இருக்குது, க்ரௌடில் வந்து லைனில் அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டே ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, ஃபோட்டோ எடுக்கலாம் எந்த காசும் கிடையாதுங்க. அது வந்து வெரி கிளியர். ஹாட் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. அது என்னென்னா, அந்த ஃபெராரியில் சாரோட நீங்கள் வந்து ஒரு லேப் போயிட்டு வரலாம், அதுக்கு வந்து ஏதோ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டுன்றதா துபாய் ஆட்டோட்ரோம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோக்கு வந்து காசு இருக்கா? 3 தடவை ஃபோட்டோ எடுத்தேன், எங்கிட்ட யாரும் காசு வாங்கலைங்க. ஏன் இந்த மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்றது தெரியல. அந்த 30 திர்ஹாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போய்ட்டு இருந்தது. அந்த 30 திர்ஹாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் கிடையாது. கிராண்ட் ஸ்டாண்ட் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ரேண்டமாக ஒரு ஃபேனை பிக் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அந்த ஹாட் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது எப்படி வந்து ஃபோட்டோ எடுக்கவே எப்படி காஸ்ட்டு அப்படின்றது வந்து போட்டாங்கன்றது தெரியல. ரொம்ப அழகாக கேமரா வச்சு, ரொம்ப அழகாக ஒரு QR கோட்லாம் வச்சு ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணி செட்டப் பண்ணி அஜித் சாரும் அவரோட டீமும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி ஃபேன்ஸ் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு வந்து மாற்றி விட்டாங்க அப்படின்றது தெரியல. நிறைய இந்த மாதிரி சரி ஓகே ஒன்றுனா போகுதுன்னு பார்த்தா, இந்த ஃபோட்டோ மேட்டர் வந்து நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய காமன் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லைனாலாம் காசுலாம் கொடுக்கலன்னு. ஸோ அந்த நரேட்டிவ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து, இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து அஜித் சாரோட ஃபோட்டோஸை வச்சு அவங்களே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப நாள் எதுவும் ஓடாது, அது வந்து நிறைய பார்த்தாச்சு, SMS காலத்துலேருந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்து இது தியேட்டர் கிடையாது, ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளிப். அதுக்கு முன்னாடி இருந்த ஃபுல் வீடியோ கிளிப்ஸும் இப்போ வந்து நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம டீம், அதாவது நம்ம அஜித் சாரோட டீம் அண்ட் அதுக்காக வந்த பப்ளிக்கை வந்து திட்டுறதை பார்த்து ஹி பிகேம் வெரி அப்செட். பாருங்கள், நம்மளை திட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது நடந்திருக்கு. If we can all walk slowly in that direction. Please guys. Please guys. Please. Don't do that. Crazy. Okay. Sorry. Understand. இந்தியாவில் வந்து நம்ம இந்த தியேட்டர்லலாம் வந்து சேரை உடைச்சிடுறோம், கண்ணாடி என்ட்ரன்ஸ் கிளாஸ் எல்லாம் உடைச்சி ஜாலியாக போயிடுறோம். இங்கே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் யூஏயில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ரோடு கிராஸ் பண்ணலனா கூட அது கூட ஃபைன் இருக்குது. வெரி ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி. கார்ஸும் வந்து இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி கார்ஸ் கிடையாது. இது வெரி காஸ்ட்லி கார். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அகெயின் தட் கேன் பி ஃபைண்ட் அப்பான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பெங்களூரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், தியேட்டரில் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், ஹைதராபாத்லேயே எங்கேயோ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்லேயே ஒரு விஷயம் நடந்தது. அதெல்லாம் ஏன் சொல்லலைன்னா அகெயின் வந்து திரும்ப டேக் பண்ணி வீடியோ தான் லாக் ஆகிட போகுதுங்கிறனால தான் அந்த ஊர் பேரை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் ஒரு 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 ஒரு
ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒருத்தர் வந்து நமக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்ம பார்க்க வந்தவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு கேரில் சொல்கிறது வந்து அதையும் வந்து இது பண்ணி ஃபேன்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதை எப்படி இப்போ அப்படி திருப்பிட்டாங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து காருக்குள்ளெல்லாம் போக ஆரம்பித்தாங்க, ஃபேன்ஸ் சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க, அவங்க ஃபேன்ஸ்லாம் கிடையாது, இது புதுசாக இன்னொரு ஒரு ட்ரெண்டு, ஃபேன்ஸ் என்ற பேரில் இதெல்லாம் வந்து பண்ண விடுறது. ஏற்கனவே சார் கூட சொல்லியிருந்தார், கை கொடுக்கும்போது பிளேடில் கையெல்லாம் கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதை விட நிறைய அவர் வந்து பார்த்துருக்காரு, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து சொன்னால் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து ஃபோட்டோக்கெலாம் எந்த காசும் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்ஃபேக்ட் வந்து வந்த உடனே நான் போன முதல் நாள்லேயே வந்து எல்லார்ட்டையும் பார்த்துட்டு, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எத்தனை ஆக்டர்ஸ், இவ்வளோ பீக்கில் இருக்கிற எத்தனை ஆக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டு ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்றது தெரியாது. அதுக்கான ஃபுட்டேஜ் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதையும் வந்து போடலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளும் அந்த ரெஸ்பான்சிபிளாக வந்து ஒரு 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 மேட்டர் கிடச்சிருச்சு, உடனே அதை வச்சு நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதை வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு எப்படி வேணால் சிச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம். அதனால் ப்ளீஸ் லெட் அஸ் ஆல் பிஹேவ் வித் லிட்டில் சிவிக் சென்ஸ். தேங்க்யூ.